நம்ம ஈரோடு சிஸ்டர் சேனல் பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ரிங் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கைக்கும் ஹேருக்கும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு நேர்வாக்கு எடுத்து கீழ்ப்பக்கமாக ஒரு போனிடெயில் போட்டுக்கிறோம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்து முடியில் எண்ணில் இருந்து மேலே இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து சீப்பு வச்சு ரிங் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் கயிறு எடுத்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. ரிங்கு இன்னும் அழகாக தெரிய நடுவில் நான் ஒரு சூடி யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ஹேரை நல்லா சீவி விடுங்க. நாங்கள் முடி இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிய எக்ஸ்ட்ரா ஹேர் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலை பூ வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். பூ வச்சுட்டு பூவை கொஞ்சம் வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஹேர் ஸ்டைலுக்கு கீழே இருக்கிற முடியை ரெண்டாக பிரித்து நாங்கள் சுருட்டுற மாதிரியே சுருட்டி கொண்ட ஊசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ரிங்கையும் கவர் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் சுருட்டின முடியை லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைட் சுருட்டின முடியை ரைட் சைடும் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொண்ட ஸ்டிஃபாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது தேவைப்படுற இடத்துல கொண்ட பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பூ வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பூ பிடிக்குதோ நீங்கள் அந்த பூவை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழகாக தெரிய நான் சுட்டி ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் 2 கொண்ட மாடல், அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு கொண்டை வச்சு பின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரிங்குக்கு ஆரஞ்சு வித் ஒயிட் காம்பினேஷனில் பூ வைக்கிறோம். பூ இன்னும் எடுத்து கொடுக்க எக்ஸ்ட்ராவாக ஒரு பூ ஒயிட் பூ வைக்கிறோம். அதே மாதிரி மேலே இருக்க கொண்டைக்கும் ஒயிட் பூ வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள் காம்பினேஷனில் வச்சுக்கலாம். இதோ நம்மளோட தேர்ட் ஹேர் ஸ்டைல் ரெடி. அடுத்த ஹேர் ஸ்டைலுக்கு போகலாம். ஃபோர்த் ஹேர் ஸ்டைலில் நான் எடுத்திருக்க மாதிரி ஒரு ஜடமட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக உங்கள் ஜவரியை வச்சு பின்னி கூட இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பூ வச்சாச்சு. நம்மளோட ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் ரெடி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஹேர் ஸ்டைல். இதுக்கு நமக்கு ஒரு கர்லி விக் தேவைப்படும். அதையும் ஜடமட்டை அட்டாச் பண்ண மாதிரி பண்ணால் வேலை முடிஞ்சுது. இந்த ஹேர் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் லுக்காக காட்டுறதுக்கு பேர்ல்ஸ் ரிங் ப்ளஸ் பூ வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் விஷ் அண்ட் ஐடியாஸை எங்களுக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம்.